மத்திய பட்ஜெட் மக்களுக்கு இழப்பு என்றும் பணக்காரர்களுக்கு சிறப்பு என்றும் நிதி ஆலோசகர் ஆனந்த் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செயலாசிரியர் திருப்பதி நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். எளிமையா எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த பட்ஜெட்டை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரவனுக்கு முன்னாடியே 7,50,000 ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் இல்லாம இருந்தது. இப்ப 12,75,000 ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. ஸோ 7,500 60,000 ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறவன் சேர்ந்து இப்போ 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு டாக்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே சம்பாதிக்கிறவனுக்கு டாக்ஸை குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பட்ஜெட்டுங்கிறது இந்த வருஷத்தின் பட்ஜெட்டு. அது என்ன 5 வருஷம் இந்த வருஷத்தில் முடிக்கிறது. அதை பற்றி ஏதாவது சொன்னாங்களா அவங்க? நான் கிலோ விவசாயிக்கு கிலோ அரிசிக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறேன், கோதுமைக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறேன், உளுந்து பருப்புக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா. கிசான் கிரெடிட் கார்டு பேங்க் லோன் கொடுக்கும் சார். லோன் கட்டினா திரும்பி கடன் வாங்கினா திரும்பி கொடுக்கணுமா வேணாமா? திரும்பி கொடுக்கணும். ஸ்டேட் பேங்க் கடன் கொடுக்கும், ஸ்டேட் பேங்க் திரும்பி வாங்கிக்கும். அதில் இப்போ கவர்மெண்ட் என்ன கொடுக்குது? வட்டியை கவர்மெண்ட் ஏற்றுக்கிறதுனா நான் அதை சொல்லுங்க. கிசான் கிரெடிட் கார்டில் 10 லட்ச ரூபாய் வரைக்கும் வட்டி கிடையாது, வட்டியை நான் கொடுக்க போறேன்னு சொல்லுங்க. பொது புத்தியா இல்ல வெளிப்படையா பார்க்கும்போது ஓவராலா எல்லா செக்டாருக்குமே ஓரளவுக்கு ஏதோ என்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. அனௌன்ஸ்மெண்ட் என்ன? எல்லா செக்டருக்கும் கடன் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, எல்லா செக்டருக்கும் 5 வருஷ திட்டம் இருக்கு. ரயில்வே பத்தி பேசல, ரோட பத்தி பேசல, பவரை பத்தி பேசல. பவர்ல என்ன சொல்லியிருக்காங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் இது கொடுக்கல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கடன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கடன் கொடுப்போம். அந்த கடன் வாங்கினா அவங்க ஒழுங்கா இருந்தாங்கன்னா வேற எங்கேயும் கடன் வாங்க கூடாதுன்னு உடான் ஸ்கீமை சொல்லியிருக்காங்க. வேற என்ன சொல்லியிருக்காங்க? மன்மோகன் சிங்கா இருக்கட்டும், இல்ல மத்திய நிதியமைச்சராக இருந்தப்ப சிதம்பரம் இருந்ததா இருக்கட்டும், அவங்க போட்ட அந்த பட்ஜெட்டும் நிர்மலா சீதாராமன் இது கிட்டத்தட்ட 2008 ஒரு பெரிய கிரைசிஸ் வந்தது. மன்மோகன் சிங் பைனான்ஸ் பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு. அதுதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உடனே பெட்ரோல் விலை டீசல் விலையை குறைச்சாரு. $148 பெட்ரோல் வித்துட்டு இருந்தது, உங்களுக்கு $70 பெட்ரோல் போட்டாரு. இன்னைக்கு $60 கச்சா எண்ணெய் விற்குது, நீங்க $102 பெட்ரோல் கொடுக்குறீங்க. மன்மோகன் சிங் $148 கச்சா எண்ணெய் இருக்கும்போது $400 கேஸ் சிலிண்டர் போட்டாரு. இன்னைக்கு $60 கேஸ் சிலிண்டரா இருக்கும்போது $1,000 கேஸ் சிலிண்டர் கொடுக்குறீங்க. எது பெட்டர் நீங்களே டிசைட் பண்ணிக்கீங்க. ஒட்டுமொத்தமா அந்த பட்ஜெட் அரசுக்கு எப்படி வருவாயா இருக்குமா இழப்பா இருக்குமா? மக்களுக்கு இழப்பு, பணக்காரங்களுக்கு நல்லது. அரசாங்கம் போன வருஷம் 12 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு இந்த வருஷம் 15 லட்சம் கோடி வாங்கும்.